ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு இன்று கட்சியின் தலைமையகத்தில் கூடியதுடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதிக்கு ஆதரவளிப்பது தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு ஆதரவளிக்குமாறு ஜனாதிபதி அனுப்பியிருந்த கடிதத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் இதன்போது முன்வைத்துள்ளதுடன் அதற்கு இணையாக ஒன்று கூடிய தரப்பினர் கருத்து தெரிவித்துள்ளனர். இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அந்த தீர்மானத்தை அறிவிப்பதற்காக சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்தனர். கொழும்பில் உள்ள ஜனாதிபதி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் நாம் உங்களுக்கு ஆதரவளிப்போம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியால் தயாரிக்கப்பட்ட ஆவணமும் இதன்போது ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. நாட்டை முன்னேற்றுவதைப் போன்று அனைத்து கட்சிகளின் கருத்துக்களையும் கேட்டறிய வேண்டும். அரசாங்கம் என்ற ரீதியில் இத்தனை நாட்களும் சர்வதேச நாணய நிதியத்துடன் மாத்திரமே கலந்துரையாடினோம். தேசிய, மத்திய, இடது, வலது கட்சிகளும் நாட்டில் இருக்கின்றன. அடுத்த 4-5 வருடங்களில் தேசிய வேலை திட்டம் ஒன்றை எம்மால் அமைக்க முடியும். மாற்று திட்டங்கள் இருக்குமாயின் முன்வைக்க முடியும். தொழிலாளர் சட்டங்களை அமைப்பதற்கு முன்னதாக அனைவருடனும் கலந்துரையாட வேண்டும் என லெஸ்லியிடம் கூறுகின்றேன். 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ற வகையில் தனியார் நிறுவனங்களுடன் கலந்துரையாட வேண்டும். மீண்டும் பின்னோக்கி பயணிக்க முடியாது. காலப்பகுதியில் எவ்வாறு முன்னோக்கி பயணிப்பது என்பது தொடர்பில் சிந்திக்க வேண்டும். DS செனநாயக்கவும் பண்டாரநாயக்கவும் இணைந்து 77ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியை அமைத்ததன் பின்னர் முதல் தடவையாக இவ்வாறான ஆரோக்கியமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது. இதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாடு முன்னோக்கி பயணிக்க வேண்டும். எம்மால் மாத்திரமே அதனை செய்ய முடியும். ஏனைய அனைவரும் பழைய அரசியல் கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றனர். சில விடயங்கள் காலாவதியாகியுள்ளது. கிராமங்களுக்கு சென்று இந்த செய்தியை மக்களுக்கு கூறுங்கள். இன்னும் 2 வருடங்களில் சுமையை குறைக்க முடியும். சிலவற்றை இலகுபடுத்தியுள்ளோம். இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முன்னோக்கி பயணிக்க வேண்டும். மக்களிடம் அந்த ஆணையை கோருவோம். இந்த வேலை திட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும். இதன் பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற கட்சியின் உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவளிப்பதற்கான காரணங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தினர். நாம் எதனை செய்ய வேண்டும் என்பது தொடர்பான மிகவும் கடுமையான கலந்துரையாடலில் ஈடுபட்டோம். இதன்போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியின் வெற்றிக்காக முன்னிற்பதற்கு எமது நிறைவேற்றுக் குழுவும் மத்திய குழுவும் தீர்மானித்தது. இலவசமாக நாம் அந்த சக்தியை அவருக்கு பெற்றுக் கொடுக்கவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் தொடர்புடைய அரசியல் நிலவரம் ஒன்று இருக்கின்றது. நமக்கு தேசிய வேலை திட்டம் ஒன்று இருக்கின்றது. இவ்வாறான காரணங்களை அடிப்படையாக கொண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியால் தயாரிக்கப்பட்ட யோசனையை நாம் அவரிடம் கையளித்தோம். மொட்டு கட்சியை போன்று பிளவுபடுவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு நாம் இடமளிக்கப் போவதில்லை. எந்த ஒரு தியாகத்தையும் செய்து முன்னோக்கி செல்வதற்கு எதிர்பார்க்கின்றோம்.